என் தங்கமே, இன்று ஒரு முக்கியமான செய்தியை உனக்கு சொல்வதற்காகத்தான் வந்திருக்கின்றேன். தயவு செய்து இந்த வாக்கினை நீ தாமதிக்காமல் கேட்க வேண்டும். ஏனென்றால் இது எச்சரிக்கை என்பதை விட இது உனக்கு தெரிய வேண்டிய மிகவும் அவசரமான செய்தியும் கூட. ஏனென்றால் உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு விஷயம் தெரியாமல் நீ இருந்து கொண்டிருக்கின்றாய். என் தங்கமே, உன்னுடைய புகைப்படத்தை ஒருவர் வைத்து கொண்டு உனக்கு வேண்டாத சில வேலைகளை செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றார். என் குழந்தையே, நான் சொன்னவுடன் முதலில் நீ பயப்படுவதை நிறுத்து. என்னை வேகமாக இந்த விஷயத்தை உன்னிடத்தில் சொல்ல வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் என்று நீ கவனிக்க வேண்டும். உன் அம்மா காரணமில்லாமல் எதையும் செய்யவில்லை. மாறாக அந்த பிரச்சனையை தீர்க்காமல் உன்னிடத்தில் வந்து நேரம் கடத்தி கொண்டும் இருக்கவில்லை. அது என்ன விஷயம்? யார் உன்னிடத்தில் இது போன்ற செயலை செய்ய முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள்? உன்னுடைய புகைப்படத்தை வைத்து கொண்டிருப்பவர் யார் என்பதனையும் உனக்கு நான் இப்பொழுது சொல்லிவிடுகின்றேன். என் தங்கமே, நான் சொல்கின்ற விஷயத்தை வைத்து நீயே புரிந்து கொள்ளலாம் அவர்கள் உனக்கு செய்ய நினைத்தது நல்லதா கெட்டதா என்று. என் குழந்தையே, முதலில் நீ ஒரு விஷயத்தை யோசித்தாயா? உன்னுடைய புகைப்படம் உன்னை விட்டு வேறு யார் கைக்கு சென்றது என்று. உன்னுடைய புகைப்படத்தை வைத்து கொள்கின்ற அளவிற்கு யாருக்கு இங்கு நேர்மையாக இருக்கின்றார்கள் என்று நீ தெரிந்து கொண்டாயா? அவர் யார் என்பதனை நான் உனக்கு சொல்கின்றேன். பயப்படாமல் கேள் என் தங்கமே. அப்படி உனக்கு மிகவும் நெருக்கமான ஒருவர் இருக்கின்றார் என்றால் அவரிடத்தில்தான் உன்னுடைய புகைப்படம் இருக்கின்றது என்பதனை உன்னால் உறுதி செய்ய முடியும். அந்த நபர்தான் உனக்கு மிகவும் நெருக்கமான ஒருவர். உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் பகிர்ந்து கொண்ட ஒருவர். உன்னுடைய அனைத்து சந்தோஷங்களிலும் உனக்கு உறுதுணையாக இருந்தவர் இப்பொழுது உன்னை விற்று சில தூரங்கள் தள்ளி இருந்து கொண்டிருக்கின்றார். உன்னுடைய புகைப்படத்தை வைத்து அவர் வேண்டாத வேலைகளை செய்யக்கூடியவர்தானா என்று கேட்டால் நிச்சயமாக கிடையாது என் குழந்தையே. மாறாக அவர் அங்கு உனக்கு என்ன செய்து கொண்டிருக்கின்றார் தெரியுமா? என் அன்பு பிள்ளையே, உன்னுடைய புகைப்படத்தை பார்த்து அங்கே கண்ணீர் சிந்தி கொண்டிருக்கின்றார். அந்த கண்ணீருக்கு காரணம் என்ன தெரியுமா? அவர் உன் மீது கொண்டிருந்த அந்த உண்மையான அன்பு என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இது போன்ற சில நேரங்களில் வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள் ஏற்படும் பொழுது ஒருவர் மீது ஒருவருக்கு அளவு கடந்த அன்பு இருக்கும். ஒருவரை விட்டு ஒருவர் பிரிந்து செல்லவே முடியாத மனநிலை இருக்கும். ஆனால் காலத்தின் கட்டாயம் இருவரையும் பிரித்து வைத்து வேடிக்கை பார்க்கும். அது போன்ற ஒரு சூழ்நிலையில் தான் உன் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கின்றது. இந்த சூழ்நிலையிலிருந்து எப்படி மீண்டு வரப்போகின்றோம் என்று நினைத்து என் குழந்தை நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் அல்லவா? பெரிதாக பிரச்சனைகள் ஒன்றும் இல்லையே, ஆனால் சிறிய சிறிய மனஸ்தாபங்கள் மட்டும் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் இந்த வாழ்க்கையை விட்டு மட்டும் நான் விலக மாட்டேன் என்பதில் என் பிள்ளை நீ உறுதியாக இருக்கின்றாய். அப்படியானால் அவர்களின் மனநிலை என்ன என்பதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? என் தங்கமே, அவர்கள் உன் மீது வைத்திருக்கின்ற அந்த அன்பினால்தான் இன்று உன்னுடைய புகைப்படத்தை பார்த்து கண்ணீர் சிந்தி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்குள் இருக்கின்ற எண்ணம் என்ன தெரியுமா? நாம் எத்தனையோ அன்பு செலுத்தினோம், எத்தனையோ கஷ்டங்களில் உடனிருந்து அந்த கஷ்டங்களை எல்லாம் அவர்களுக்கு சரி செய்தேனே, ஆனால் அவர்களோ இத்தனை சுலபமாக என்னை விட்டு விலகி சென்று விட்டார்களே. என் மீது உனக்கு அன்பு இருந்திருந்தால், நான் வைத்தது போல உனக்கு என் மீது உண்மையான அன்பு இருந்திருந்தால் நிச்சயமாக நீ உன்னுடைய கோபத்தை காட்டியிருக்க மாட்டாய் என்று உன்னுடைய புகைப்படத்திடம் அவர்கள் பேசிக்கொண்டு இருக்கின்றார்கள். எத்தனை கோபங்கள் இருந்தாலும் அடுத்தவர்கள் முன்னிலையில் ஒரு பொழுதும் உன்னை நான் விட்டு கொடுத்தது கிடையாது. ஆனால் நீயோ மற்றவர்கள் முன்னிலையில் என்னை எள்ளி நகையாடி விட்டாய். என்னை பார்த்து மூன்றாவது நபர்களும் சிரிக்கின்ற அளவிற்கு நடந்து கொண்டாய். நான் உனக்கு
அடிமையாக இருந்திருக்கலாம். நான் உன் பேச்சை மீறி எதுவும் செய்யாமல் இருந்திருக்கலாம். ஆனால் நீ சொல்வதை எல்லாம் நான் நம்பிக்கொண்டு உனக்கு எல்லாவற்றையும் செய்திருக்கலாம். ஆனால் அவையெல்லாம் நம்முடைய சொந்த விஷயங்கள். அவையெல்லாமே நமக்குள் 4 செவுற்றுக்குள் இருக்க வேண்டிய விஷயங்கள். அதையெல்லாம் நீ வெளியில் சொல்லி இருக்கக்கூடாது. நீ சொன்ன இந்த விஷயத்தினால்தான் இன்று என்னை பார்ப்பவர்கள் எல்லாம் என்னை நகையாடுவதோடு மட்டுமல்ல, எப்படியெல்லாம் செய்வாயா என்று என்னை கேலியும் கிண்டலும் அல்லவா செய்கின்றார்கள். யாரிடத்திலும் என்னை விட்டு கொடுக்காமல் பேச வேண்டும். இனி இதுபோல நடந்து கொள்ள மாட்டேன் என்று கூறினால் நான் மனம் மாறி மனசந்தோஷமாக உன்னை தேடி வரப் போகின்றேன். காத்திருக்கின்றேன். இந்த தவறை நீ செய்த பிறகும் கூட உன் மீது எனக்கு கோபம் வரவில்லை. ஆனால் மாறாக எனக்கு உன் மீது பெரிய வருத்தம் மட்டுமே இருக்கின்றது. ஏனென்றால் உன் மீது வைத்திருக்கின்ற அன்பு அத்தனை பெரிதல்லவா. நான் ஒரு பொழுதும் உன்னை விட்டு வைத்திருக்கின்ற ஒரு அடி தூரம் கூட விலகி இருக்க விரும்புவதில்லை. உனக்கு பிடிக்காதது என்று தெரிந்தால் நான் அந்த செயலை கூட ஒரு நாளும் செய்தது கிடையாது. அப்பேற்பட்ட சூழ்நிலையில் இது போன்று நடந்து கொண்டால் நமக்கு எப்படி மனநிலை இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டாமா? உன்னை விட்டு பிரிந்திருந்தாலாவது என்னுடைய அருமை என்னவென்று உனக்கு புரிந்துவிடாதா என்றுதான் நான் இத்தனை தூரம் தள்ளி இருக்கின்றேன். இப்பொழுதாவது உன்னுடைய மனதில் மாற்றம் வந்திருக்கும் என்று நம்புகின்றேன். இப்படித்தான் அவர் உன்னுடைய புகைப்படத்தை வைத்து கொண்டு அங்கே பேசிக்கொண்டு இருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் கண்களிலிருந்து வரும் கண்ணீருக்கு உன் மீது வைத்த காதலை அது வெளிப்படுத்தி கொண்டே இருக்கின்றது. அந்த கண்ணீர் கசிந்து அவர்கள் வேதனையோடு நின்று கொண்டிருக்கின்றார்கள். நீ இப்படி செய்த தவறுக்காக அவர்கள் மிகவும் மனம் வருந்தி கொண்டிருக்கின்றார்கள். என் தங்கமே, உன் மீது வைத்த காதலை அது வெளிப்படுத்தி கொண்டே இருக்கின்றது. அந்த கண்ணீர் கசிந்து கொண்டே இருக்கின்றது. எவ்வளவு உண்மையோ அவ்வளவு உண்மை. என்னுடைய வாக்கு சற்று தொலைவில் விரிந்து சென்று இருந்தாலும் அதை தாங்க முடியாமல் ஏக்கம் கொண்டு உன்னுடைய புகைப்படத்தை வைத்து நீயாகவே பாவித்து பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். என் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற சில விஷயங்களை பற்றி நான் சொல்லும் பொழுது இது உண்மையாக இருக்குமா என்று நீ சந்தேகிக்கின்றாய் அல்லவா? என் தங்கமே, ஒரு விஷயத்தை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சூழ்நிலை இப்பொழுது உன் வாழ்க்கையில் இருக்குமானால் உன்னுடைய உறவு உன் மீது உயிரையே வைத்திருக்கும். அவர்கள் அடுத்தவர்கள் முன்னிலையில் நீ அவசரப்பட்டு அவமானப்படுத்தி இருப்பாயானால் இந்த அம்மா சொல்வதை நீ வேண்டுமென்றே செய்யவில்லை. தெரியாமல் அவசரப்பட்டு அடுத்தவர்கள் முன்னிலையில் அவர்களை நீ அவமானப்படுத்தி விட்டாயானால் அதற்கு நீ வருந்தவும் செய்திருப்பாய். உடனடியாக அதனை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இப்பேற்பட்ட சூழ்நிலை உன் வாழ்க்கையில் ஏற்பட்டு இருக்குமானால் என் குழந்தையே, இந்த அம்மாவினுடைய வாக்கு உனக்கானதுதான். இந்த வாக்கு சொல்கின்ற விஷயத்தை நீ சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. உன்னுடைய வாழ்க்கைக்கானது என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் தங்கமே, இன்று இல்லை என்றாலும் ஒரு நாள் உன்னுடைய வாழ்க்கையில் இது போன்ற சூழ்நிலைகள் உருவாகும் காரணங்கள் நிறைய இருக்கின்றது. அம்மா, எனக்கு இப்படி நடக்கவில்லையே என்று நீ நினைப்பாயானால் இது போன்று உன் வாழ்க்கையில் நடக்காமல் நீ வார்த்தையை பார்த்து கொள்ள வேண்டும். என் குழந்தையை, எப்பொழுதும் தன்னுடைய உயிருக்கு உயிரான ஒரு உறவு தான் சொல்வதை எல்லாம் செய்கின்றார்கள். சொல்வதை எல்லாம் ஒரு நிமிடம் கூட எதிர்த்து பேசாமல் செய்கின்றார்கள் என்பதற்காக அவர்களை அடுத்தவர்கள் முன்னிலையில் விட்டு கொடுத்து பேசிவிடக் கூடாது. அவர்கள் மதிப்பை மற்றவர்கள் முன்னிலையில் குறைத்துவிடவும் கூடாது. இதில் எப்பொழுதுமே நீ கவனமாக இருக்க வேண்டும். என் தங்கமே, ஒரு உறவு கடைசி வரை நிலைக்க வேண்டும் என்றால் அந்த உறவுக்குள் நம்பிக்கை அதிகமாக இருக்க வேண்டும். எந்த அளவிற்கு உன் மீது